அனைவருக்கும் காலை வணக்கங்கள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது நாராயணகுரு, மலையாளம், கேரள மாநிலத்தை சார்ந்தவர். சமூக நலன், சமுதாய நலனுக்காண்டி உழைத்து ஒரு குரு ஸ்தானத்துக்கு வந்துட்டார். இவருடைய பேரில் இந்திய அரசு அஞ்சல் தலையும் வெளியிட்டிருக்கு, நாணயங்களும் வெளியிட்டிருக்கு. இது காமிச்சிக்கிட்டு இருக்கிறது காப்பர் நிக்கல் காயின். இதுலேயே ஸ்டெயின்லெஸ் காயின் இருக்குது. அது ஒரு காயின் 10 ரூபாய்க்கு தான் போகும். இது நான் ஏற்கனவே கலெக்ஷன் பண்ணி வச்சது. புதுசாக இது ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்தது. பெரிய பெரிய டீலர்கள்ட்ட எல்லாரும் எக்ஸிபிஷன் போன இடத்துலையுமே இது ஒரு காயின் 450 ரூபான்னு அங்கேயே விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம 500 ரூபா 550 ரூபாலாம் விற்க முடியாது. இது நம்மளோட கலெக்ஷனில் இருந்து மிச்ச காயின். இது மிச்சம் ஒரு 7 காயின் மட்டும் இருக்குது. ஈச் 400 ரூபா ஒரு காயின் நம்ம கொடுக்குறது. மொத்தமாக இருக்கிறதே 7 காயின் தான். இந்த 7 காயினும் கலெக்ட் பண்ணுறதுக்கே 10 வருஷம் இருக்கும். அப்பப்போ 1-2 சேல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு எக்ஸிபிஷன் கேரளாவுக்கு போன இடத்துல ஒரே ஒரு காயின் ஒரு ஆள்கிட்ட இருந்துச்சு. அவர் 450 ரூபா சொல்லுறாரு. இப்போ 100 ரூபா குறைச்சி போட்டு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி ஒன்றையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இது கிடைக்காது, டிமாண்டு, ரேர் காயின். ஒரு பெரிய எக்ஸிபிஷன்லேயே இந்த ஒரு காயின் தான் கிடச்சிச்சு. இது 10 காயின் இருந்தாலும் நான் வாங்கிட்டு வந்திருப்பேன். இதெல்லாம் நம்மளுடைய பழைய கலெக்ஷன் ஆல்பத்தில் இருந்துச்சு. இப்போ தான் வெளியே எடுத்தேன். ஒரே ஒரு காயின் மட்டும் 350 ரூபா போட்டிருப்பேன். கொஞ்சம் கண்டிஷன் கம்மியாக இருக்குது. வணக்கம் நண்பர்களே. சில சமயம் சில கருத்துக்கள் சொல்ல போகிற சமயம் கொஞ்சம் லாங்காக சொல்ல வேண்டியதாகி போயிடுது. சில சமயம் ஷார்ட்டாக முடிக்க வேண்டியிருக்கு. சில சமயம் ஒன்றுமே சொல்லாமலேயும் கூட போயிடுவேன். ஒன்றுமே சொல்லலைன்னா, சார் என்ன ஒன்றும் சொல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னு நண்பர்கள் கேட்குறாங்க. ஷார்ட்டாக சொன்னேன் சில சமயம் வெரி குட் சார், நல்ல கருத்துங்கிறாங்க. கொஞ்சம் லாங்காக போயிடுச்சு அப்படின்னா, சார் கொஞ்சம் அதுவும் அதில் சில நபர்கள் மட்டும், சில நண்பர்கள் மட்டும் அந்த பேரை வச்சே இந்த மாதிரி கருத்து வேண்டாம் சார் அப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டு, ஓகே. இனிமேல் எந்த கதை சொன்னாலும் யாரோட பேரையும் சொல்லாமல் சும்மா ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லணும். அப்போ யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் எதுக்கு அவன் பேர் சிவசாமி, இவன் பேர் இஸ்ரேலு, இவன் பேர் மொஹிதீன்னு எதுக்கு பேரை சொன்னாத்தானே சிலவங்களுக்கு அந்த மனசு உறுத்துது. இதுக்கு நம்ம மதத்தின் ஒரு நபர் பேரை சொல்கிறாரு அப்படின்னு. பொதுவாக ஒரு மனிதர், நல்ல மனிதர், சிறந்த மனிதர் அல்லது கெட்ட மனிதர் அப்படி சொல்லிட்டு போகணும் கதைகளை. வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதுவும் ஆடி வெள்ளி. இந்துக்களுக்கு ஒரு புனிதமான ஒரு நாள். வெள்ளிக்கிழமைனாலே இஸ்லாமியர்களுக்கு ஒரு புனிதமான நாள். வெள்ளிக்கிழமைனாலே புனித வெள்ளி, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு புனிதமான நாள். எல்லாத்துக்கும் ஒரு புனிதமான நாள். நமக்கும் இன்று ஒரு புனிதமான நாளாகவே அமையட்டும். இது வாங்கிட்டீங்களா? சொல்லிட்டேன்னா நான் ஒரு காயின் 400 ரூபா அப்படின்னு சொல்லிட்டேன். மொத்தமே 7 காயின் தான் இருக்குது. ஒரு 6 காயின் வரைக்கும் நம்ம கொடுத்துடலாம். இன்னும் வேறு காயின் நம்மகிட்ட கிடையாது. இது நம்மளோட கலெக்ஷன் உள்ளது. இது எப்போவோ ஒரு சமயம் நான் எடுத்து வச்சேன். இதில் ஃபஸ்ட் இஸ்யூ ஐயங்கார் டைகர். இது ஆஃப் டைகர். டைகருடைய முகம் வெளிப்பக்கமாக இருக்கும். இதனுடைய ரேட்டு இதிலே போட்டிருப்பேன், 650 ரூபா இதனுடைய ரேட்டு. அதில் இன்னொரு கரன்சி இருக்குது. இது 550 ரூபா. இது ஐயங்கார் போட்டது தான். அதுலேயே இன்னொரு கரன்சி இருக்குது, 700 ரூபா. பட்டாச்சாரியா கையெழுத்து போட்ட 2 ரூபா தாள், க்ரீன் கலர், 700 ருபீஸ். இது ஒரு பட்டாச்சாரியா போட்டது தான். இதனுடைய ரேட்டு அதே 700 தான். 32, 80, 34. இதெல்லாம் என்னது? இது சும்மா 50 ரூபா. மன்மோகன் சிங், ஆர்என் மல்ஹோத்ரா, 30 ரூபா.
எல்லாம் ஃபுல் டைகர். இந்த பக்கம் ஃபுல் டைகர். ஐஜே பெடல் 30 ரூபா. யூஎன்சியாக இருந்ததுன்னா 40 ரூபா இருக்கும், அவ்வளோதான். ஆர்என் மல்ஹோத்ரா 30 ரூபா. இதெல்லாம் யூஎன்சி தான். அவ்வளோ கண்டிஷனான கரன்சி தான். 100% யூஎன்சி கரன்சி. 30 ரூபா தான் போட்டிருக்கேன். இது ஒரு வருஷத்துக்கு முந்தி போட்டது. இப்போம்னா 30 ரூபாய் கொடுக்க மாட்டேன். இது 30 ரூபா. ஆர்என் மல்ஹோத்ரா சேட்டலைட். இது 40 ரூபா. ஐஜே படேல். ஜெகநாதன் 50 ரூபா. யூஎன்சி கரன்சி. இது ஐயங்கார் 550 ரூபா. இதோட ரேட்டு. ரூபா. ஐயங்கார் கையெழுத்து போட்டது தான். 188. ஐயங்காருக்குள்ளது 550. நல்ல கண்டிஷனான கரன்சி தான். இவங்களுக்கு 200 ரூபா. ஜெகநாதன் 50 ரூபா. ஜெகநாதன் 50 ரூபா. ஜெகநாதன் 50 ரூபா. ஜெகநாதன் 50 ரூபா. இது இப்போ போட்ட ரேட்டு கிடையாது நண்பர்களே. ஜெகநாதன் ஒரு வருஷத்துக்கு முந்தி இப்படி ஒரு ஸ்டைலாக ஒன்றுனா போடுவோம்னு ரெடி பண்ணி எடுத்து வச்சேன். அது அப்படியே அந்த ஃபோல்டர்லேயே இருக்குது. இதிலே இருக்குது. இதில் எதுவும் வேணும்னா வாங்கிக்கிடலாம். ஏழு நிமிஷம் ஆச்சா? இது ஃபுல்லாக 2004. இது ஒன்று உள்ள ஹைதராபாத் மின்ட் இருக்கு பாருங்க, தெரியுதா? இதுவும் ஹைதராபாத் மின்ட் தான். இது மும்பை மின்ட். மும்பை மின்ட் எல்லாமே 50 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். கொல்கட்டா மின்ட் எல்லாமே 100 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். இது கொல்கட்டா. இவர் 100 ரூபா தான். மும்பை எல்லாமே 50 ரூபா தான். இந்த இது மட்டும்தான் ஹைதராபாத் மட்டும்தான் கொஞ்சம் ரேர். இந்த இருக்கு பாருங்க, 2500 ரூபா. இது ஹைதராபாத் மின்ட். இது ஹைதராபாத் மின்ட். இது ஹைதராபாத் மின்ட். இது 1500 ரூபா. இந்த மூணு மட்டும் நம்மகிட்ட இருக்குது. மற்றதெல்லாம் கொல்கட்டா, மும்பை இருக்குது. இது பசவேஸ்வரா. இது காப்பர் நிக்கலில் யூஎன்சி 1 2 3 4 5 1 மின்ட் காயின் தான் இது. வேறு மின்ட் நீங்கள் தேட வேண்டாம். மும்பை ஒரு காயின் 100 ருபீஸு. ஆனால் பக்கா யூஎன்சி, இன்னும் புழக்கத்துக்கெலாம் போகலை. இது துளசி, ஆச்சாரியா துளசி. இதெல்லாம் யூஎன்சி காயின். மொத்தம் இதில் ஒரு 20 காயின் இருக்கும். ஒரு பிளேட் ஃபுல்லாக யூஎன்சி காயின். ஆச்சாரிய துளசி ஒரு காயின் வெறும் 35 ரூபா. இது 40 ரூபா போட்டிருக்குன்னா இன்றைக்கி 5 ரூபா கம்மியாக சொல்லுதேன் உங்களுக்கு. 20 காயின் இருக்கும் ஒரு சீட்டு. பக்கா யூஎன்சி காயின். 35 ரூபா தான் ஒரு சீட்டு. இது ஃபுல்லாக ஐஎல்ஓ, இந்தியன் லேபர் ஆர்கனைசேஷன், வேர்ல்ட் ஆஃப் ஒர்க். இதில் மும்பை மின்ட்டு, ஹைதராபாத் மின்ட்டு, இப்படி நிறையா இருக்குது. இல்லை ஹைதராபாத் மின்ட்டு, மும்பை மின்ட்டு, நொய்டா மின்ட்டு, ஒரு 10-20 காயின் வரைக்கும் இருக்குது. இது விலை இப்போ ரொம்ப கூடி போச்சு.
ஆனால் உங்களுக்கு என்ன மின்ட்டு வேணுமோ கேளுங்க, நான் வெறும் 100 ரூபாய்க்கு தாரேன். இது காமராஜர் மின்ட்டு. குறைஞ்சது ஒரு காயின் வந்து 600 ரூபா. ஃபுல்லாக மும்பை மின்ட்டு எல்லாமே. ஒன்று காமிக்கட்டுமா? கீழே மின்ட்டை பாருங்கள். மும்பை மின்ட்டு எல்லாமே வெரி வெரி ரேர். ஒரு காயின் வந்து ஈச்சு 600 ருபீஸ். ஒரு மோதிலால் நேரு இருக்கார். இது எல்லாம் மைசூர் யூனிவர்சிட்டி. 20 காயின் இருக்கும் இதில். மைசூர் யூனிவர்சிட்டி அந்த மன்னரோட உள்ள காயின். யூஎன்சி காயின். ஒரு காயின் வெறும் 35 ரூபா. பக்கா யூஎன்சி. ஃபோல்டரோட சேர்த்து தான் அந்த விலை. இதுக்கு முந்தைய ஃபோல்டர் இல்லாமல் கொடுத்தேன். இப்போ ஃபோல்டருக்கு ஒரு 2 ரூபா போனால் பாக்கி 33 ரூபா ஆகும். ஃபோல்டரோட சேர்த்து அந்த விலை. இது பிஜு பட்நாயக்கு. இப்போ ஏற்கனவே 75 ரூபான்னு கொடுத்தோம். இப்போ கொஞ்சம் ரேட்டு குறைஞ்சிருக்கு. இது நான் கொடுத்த சமயம் வந்து ரேராக வெளிவந்த சமயம். இந்த போட்டிருக்கேன் நான் 75 ரூபான்னு. இப்போ வந்து ஒரு 60 ரூபான்னு கொடுக்கலாம். 60 ரூபாயில் 55 ரூபா 50 ரூபா அது வரைக்கும் கொடுக்கலாம். முன்ன வாங்கினது தான். இது 1999 ஃபாரின் மின்ட்டு. ஃபுல்லாக யூஎன்சி. பாக்கெட்லேருந்து உடச்சி அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு காயின் வந்து 50 ரூபாய். இது மொத்தமே ஒரு 16 காயின் தான் இருக்குது. இது யூஎன்சி காயின். இன்னும் ஒன்றை மட்டும் காமிச்சிட்டுமா? இது தாதாபாய் நவரோஜி காப்பர் நிக்கல் காயின். 100 ரூபா ஒன்று. இது திருவள்ளுவர். ஒரு செட்டை நீங்கள் வாங்கிக்கிடலாம். 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா வரைக்கும். இது வந்து விலை இப்போ ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே குறைஞ்ச விலைக்கெல்லாம் கொடுத்தோம். இப்போ ஒன்று 100 ரூபா 200 போயிட்டுருக்கு. ஒரு செட்டு வந்து நான் ஒரு 250 ரூபா தாரேன். 300 ரூபா கொடுக்கணும், 250 ரூபாய்க்கு தாரேன். ஒரு செட் காயின். இது வந்து இது யார்? ராணி கெய்டுண்டுலு. இது ஒரு காயின் 50 ரூபா. ஏற்கனவே 80 ரூபான்னு கொடுத்தோம். இப்போ 50 ரூபாய்க்கு கொடுக்கும். யூஎன்சி தானா? 90% யூஎன்சி தான் கொடுப்பேன். ஒரு 10% தான் யூஸ் கொடுப்பேன். இது வந்து இது அலகாபாத் உயர்நீதிமன்றம். இது ஒரு காயின் வச்சு 50 ருபீஸ் தான். இது 1995 உள்ள காப்பர் நிக்கல் காயின். 50வது பொன் விழாவை முன்னிட்டு யுனைடெட் நேஷன் இந்த எழுதிக்க பாருங்க. 50th anniversary ஆஃப் யுனைடெட் நேஷன். 9 கிராம் காயின். எல்லாமே மும்பை மிண்டு தான். இது நொய்டா மிண்டு. இது மும்பை. இது 150 250 150 இந்த மாதிரி போட்டிருக்கேன். வேணும்னா வாங்கிக்கோங்க. எல்லாம் 100 ரூபாய்க்கு தரேன். அதெல்லாம் ரேர் ஐட்டமாக ஆகிப்போச்சு. இது ஃபர்ஸ்ட் வார். இது காந்தி இந்த ராட்டு நூல் நூப்பாரில் அது மாதிரி உள்ளது. 6 கிராம் காயின். இதுவும் ஃபர்ஸ்ட் வார். இது இந்திரா காந்தி நேரு. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அனைவருக்கும் இன்றைய பொழுது சிறந்ததொரு பொழுதாக அமைவதற்காக எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன்.